இயேசு பேதுரு 10 வார்த்தைகள். 1. அழைத்தல். கலிலேய கடலோரம் மிகுதியான மீன்களைக் கண்டு, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்று பேதுரு தயங்கிய போது, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய், என்னை பின்பற்றி வா என்று இயேசு சீமோனை அழைத்தார். 2. பாதம் கழுவுதல். பாதம் கழுவும் சடங்கின் போது பேதுரு, ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவுவது? நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு, நான் செய்வது இன்னதென்று உனக்கு இப்போது புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய். நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். 3. மறுதலிப்பு. சீமோனே, சீமோனே, கோதுமை போல் உன்னை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் உனது நம்பிக்கை தளராதிருக்க மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை திடப்படுத்து என்றார். 4. பேறு பெற்றவன். யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் என்று இயேசுவின் பாராட்டை பெற்றார். 5. வாழ். இயேசு கெத்செமனி தோட்டத்தில் கைது செய்யப்பட்ட போது பேதுரு தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரின் காதை வெட்டினார். இயேசு பேதுருவிடம், வாழை உரையில் போடு, வாழை எடுத்தவன் வாழால் மடிவான், தந்தை எனக்கழித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனா என்றார். 6. உன் பெயர் பேதுரு, இப்பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. இவ்வாறு கூறி பேதுரு என்ற பாறையின் மேல் தாய் திருச்சபையை எழுப்பினார் இயேசு. 7. அன்பு. உயிர்த்த ஆண்டவர் திபேரிய கடலருகே தோன்றிய போது பேதுருவிடம், யோனாவின் மகனான சீமோனே, இவை எல்லாவற்றையும் விட நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டார். 8. மரணம். பேதுருவின் மறைசாட்சிய மரணத்தை முன்னறிவித்த இயேசு, நீ இளைஞனாக இருந்தபோது இடையை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயதாகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என்றார். 9. திறவுகோல். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று கூறி போதிக்கும் அதிகாரத்தை பேதுருவுக்கும் அவரின் வாரிசுகளாக தோன்றும் திருத்தந்தையர்களுக்கும் தந்தார். 10. மேய்ப்பன். 3 முறை இயேசுவை மறுதலித்த பேதுரு தனது தவறுக்கு மனம் வருந்தி, ஆம் ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என ஒவ்வொரு முறையாக 3 முறை சொல்லும் போதும் இயேசு ஒவ்வொரு முறையும், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை பேணி வளர் என்று கூறி திருச்சபையை வழிநடத்தும் மேய்ப்பனாக பேதுருவை ஏற்படுத்தினார். உங்கள் மனம் தொட்ட வார்த்தைகளை பதிவிடுங்கள். நன்றி.